ஹலோ கைஸ், மணி மேனிஃபெஸ்டேஷன் ரெக்கார்டட் கோர்ஸில் நீங்கள் எல்லாருமே இப்போ ஜாயின் ஆகிருக்கீங்க. இதில் நம்ம மெயினாக பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, மணியை எப்படி எஃபோர்ட்லெஸ்ஸாக நம்மளோட லைஃப்பில் மேனிஃபெஸ்ட் பண்ணுறது, நம்ம எல்லாருமே ஃபினான்ஷியலாக எப்படி ஃப்ரீ ஆகுறது, இதுதான் இந்த கோர்ஸில் நம்ம பார்த்துருப்போம். ஸோ இப்போ ப்ரெசன்ட் சுச்சுவேஷனில் உங்களுடைய கரண்ட் லைஃப்பில் உங்களை சுற்றி இப்போ என்ன வேணாலும் நடந்துக்கிட்டு இருக்கலாம். ஃபினான்ஷியலாக நீங்கள் ரொம்ப லோவாக இருக்கலாம், உங்களுக்கு வேணும் அப்படின்ற ஒரு அபண்டன்ஸ், அந்த ஃபினான்ஷியல் க்ரோத் இப்போ இல்லாமல் இருக்கலாம். அதிக சேலரி இருக்கக்கூடிய ஜாப் இல்லாமல் இருக்கலாம், இல்லை அதிகமாக இன்கம் கெயின் பண்ணுற ஒரு பிஸ்னஸில் இப்போ நீங்கள் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இதுக்கான ட்ரீம் உங்களுக்கு இருக்கலாம். அந்த பிஸ்னஸ் நான் ஸ்டார்ட் பண்ணுவேன், என்கிட்ட இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தது அப்படின்னா நான் அந்த பிஸ்னஸ் அச்சீவ் பண்ணியிருப்பேன். இந்த ஜாப் எனக்கு கிடச்சிருச்சு அப்படின்னா நான் ஃபினான்ஷியலாக ஃப்ரீ ஆகிருப்பேன். இந்த மாதிரி சம்திங் அவுட்டர் ரியாலிட்டிலேருந்து ஒரு ஹெல்ப் எனக்கு கிடச்சிருந்தா நான் ஃபினான்ஷியலாக ஃப்ரீ ஆகிருப்பேன். இந்த மாதிரி நிறையா பேர் நினச்சி வச்சுருப்பீங்க. இது எல்லாமே எப்படி மேனிஃபெஸ்ட் பண்ணுறது? சில பேருக்கு இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் பார்த்தோன்னா, அப்போ என்னால் ரிச்சாக ஆக முடியுமா, ஒரு ரிச் பர்சனாக என்னால் மாற முடியுமா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. கண்டிப்பாக இது எல்லாமே உங்களால் பண்ண முடியும். ஸோ அதை தான் நம்ம அடுத்த ஒவ்வொரு வீடியோலையுமே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி. இந்த வீடியோ ஒரு நோட் அண்ட் பென் எடுத்துகிட்டு நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே நீங்கள் நோட் பண்ண ஆரம்பிங்க. ஏன்னா அப்போ தான் அது நம்மளுடைய சப்கான்ஷியஸ் லெவலில் ரெஜிஸ்டர் ஆகும். இல்லை அப்படின்னா அது உங்களுக்கு மேலோட்டமாக உங்களுடைய கான்ஷியஸ்னஸ் மைண்டில் மட்டும் அது இருக்குது. கான்ஷியஸ் மைண்ட் அப்படின்ற விஷயம் சீக்கிரமாக அந்த இன்ஃபர்மேஷனை கெயின் பண்ணிக்கும். ஆனால் இது நமக்கு சப்கான்ஷியஸ் லெவலுக்கு போனால் தான் இதில் நம்ம ஆக்ஷன் எடுத்து வைக்க ஆரம்பிப்போம். அப்போ இதை நீங்கள் ரைட் பண்ணி திரும்ப திரும்ப ரீட் பண்ணி பார்க்கணும். அண்ட் இந்த கோர்ஸில் உள்ள ஒவ்வொரு வீடியோவுமே நீங்கள் திரும்ப 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 பார்க்க ஆரம்பிக்கணும். நம்ம நிறையா விஷயம் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு அதிகமாக பாசிபிலிட்டிஸ் நமக்கு இருக்குது, இன்ஃபைனைட் பாசிபிலிட்டிஸ் நமக்கு இருக்குது. அப்புறம் நெகட்டிவான பிலீவை ஓவர் கம் பண்ணுறது எப்படி அப்படின்ற ஒரு விஷுவலைசேஷன் டெக்னிக், சப்கான்ஷியஸ் மைண்ட் ரீஃப்ரேமிங் விஷுவலைசேஷனை நம்ம செகண்ட் வீடியோவில் நம்ம பார்ப்போம். இது இன்ட்ரொடக்ஷன் வீடியோ. ஃபஸ்ட்டு வீடியோவில் பாசிபிலிட்டிஸ் பார்க்க போகிறோம், செகண்ட் வீடியோவில் சப்கான்ஷியஸ் மைண்ட் ரீஃப்ரேமிங். சின்ன வயசில் நிறைய விஷயம் நமக்கு நெகட்டிவாக நடந்திருக்கும். அந்த நெகட்டிவ் தான் இப்போ நம்மளோட லைஃப் நெகட்டிவாக இருக்கிறதுக்கு காரணம். உங்களுக்கு இப்போ 30 வயசு இருக்கலாம், 40 வயசு இருக்கலாம், 50 வயசு இருக்கலாம், எந்த வயசு வேணா இருக்கலாம். இதுக்கு காரணம் நம்மளுடைய ஆழ்மனது. அப்போ அந்த நிகழ்வுக்கு போய் அந்த ஒரு சுச்சுவேஷனுக்கு போய் அதை நம்ம மாற்றுறது எப்படின்றத பார்க்க போகிறோம். அண்ட் நம்ம எப்படி இருந்தால் இந்த மணி ஈஸியாக ஃப்ளோ ஆகுன்றதை அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு அடுத்த வீடியோவில் விஷுவலைசேஷன், பவர்ஃபுல் விஷுவலைசேஷன் டெக்னிக். இப்போ எனக்கு ஒரு 10 லட்சம் வேணும், அதை எப்படி நான் அட்ராக்ட் பண்ணுறது, அதுக்கு எந்த மாதிரியான நான் விஷுவல் பண்ணணும். எனக்கு ஒரு 1 கோடி வேணும், அதை நான் அச்சீவ் பண்ணணும், அதுக்கு எந்த மாதிரி விஷுவல் பண்ணணும், அந்த மெத்தடை நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு அடுத்த வீடியோவில் நம்ம என்ன ஒர்க் பண்ணணும், நம்ம என்ன ஆக்ஷன் எடுத்து வைக்கணும், நம்மளுடைய கடமை என்ன. யூனிவர்ஸ் பணத்தை நமக்கு கொடுத்துரும், ஆனால் நம்ம அதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும்ல. ஸோ இங்கே எல்லாத்துக்குமே ஒரு லா இருக்குது. நம்ம எதை கொடுக்குறோமோ அது நமக்கு ரிட்டர்ன் வரும். அப்போ 10 லட்சமோ 1 கோடியோ 10 கோடியோ இல்லை ரிச்னஸும் நமக்கு வரணும் அப்படின்னா நம்ம ஏதாவது ஒரு விஷயம் கொடுக்கணும்ல. தாட்ஸ் மூலமாகவோ, ஃபீலிங்ஸ் மூலமாகவோ, ஆக்ஷன்ஸ் மூலமாகவோ, பிலீவ் மூலமாகவோ. அப்போ அதில் நம்ம என்ன கொடுக்கறதுன்றதை நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் அஃபர்மேஷன்ஸ், கைடட் அஃபர்மேஷன்ஸை நம்ம பார்க்க போகிறோம். இதை மட்டும் நீங்கள் டெய்லி ஃபாலோ பண்ணால் 21லேருந்து 66 டேஸ், உங்களுக்கு ஏஜ் 30 கம்மியாக இருந்தது அப்படின்னா 22லேருந்து 66 டேஸ் இந்த கோர்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நிறைய பேர் என்கிட்ட கேட்கக்கூடிய கேள்வி, நான் இதை எவ்வளோ நாள் பண்ணணும்? அது ஒவ்வொருத்தவங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்டை பொறுத்து டிஃபர் ஆகும். அதனால நம்ம காமனாக ஏஜ் 30 கீழே இருந்தால் 21லேருந்து 66 டேஸ் நம்ம பண்ண போகிறோம். ஏஜ் 30க்கு மேலே இருந்தால் அந்த 66 டேஸ் அப்படியே டபுள் மடங்கு 132 டேஸ் வரைக்கும் நம்ம பண்ண போகிறோம். பொறுமையாக நம்ம பண்ண போகிறோம், ஒன்றுமே அவசரம் இல்லை. ஏன்னா இத்தனை வருஷம் ப்ரோக்ராமை நம்மளால் ஒரு நாளில் மாற்ற முடியாது. அப்போ கொஞ்சம் டைம் எடுத்து இதை பொறுமையாக நம்ம ஃபாலோ பண்ணி உங்களுடைய மொத்த லைஃப்பையும் நீங்கள் சேஞ்ச் பண்ண போகிறீங்க. நம்மளுடைய எல்லாருடைய மொத்த லைஃப்பையும் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். ஃபினான்ஷியலாக நம்ம ஃப்ரீயாக இருந்துட்டாலே கிட்டத்தட்ட 80% ஆஃப் த ப்ராப்ளம் நமக்கு போன மாதிரி. அப்போ ஃபஸ்ட்டு நம்ம சால்வ் பண்ண வேண்டியது இந்த ஃபினான்ஷியல் ஃப்ரீடம். ஏன்னா ஒரு ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கூட உங்களோட பார்ட்னர் உங்களை ரெஸ்டாரண்ட் கூப்பிட்றாங்க, அங்கே நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ உங்களுக்கு அந்த ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் உங்களுக்கு வேணும். அதனால நம்ம ஃபஸ்ட்டு இதை மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா, கோர் இதை மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டோன்னா மீதி இருக்கக்கூடிய எல்லா விஷயமும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிக்கும். ஸோ இதுதான் செல்ஃப் லவ். ரிலேஷன்ஷிப் நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுறதா கூட இருக்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களோட கரியர், உங்களுடைய பேஷன், உங்களோட ட்ரீம், ஃபினான்ஷியலாக ஃப்ரீ ஆகிறது, இப்படி இதெல்லாம் நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ண கற்றுக்கணும். அப்போ எல்லா விஷயமுமே
உங்களுக்கு ஹேப்பன் ஆக ஆரம்பிக்கும். இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களை யாருமே டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரியான ஒரு சர்க்கம்ஸ்டன்ஸில் போய் உட்காந்துக்கோங்க. ஒரு சைலண்ட்டான ரூமில் ஒரு நோட் அண்ட் பென் எடுத்துகிட்டு உட்காந்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வீடியோ வந்து உங்களுக்கு தியரி கிளாஸ் மாதிரி இருக்கும். அடுத்த வீடியோ மெடிடேஷன் இல்லை விஷுவலைசேஷன். அதுக்கு அடுத்த வீடியோ உங்களுக்கு தியரி கிளாஸ். திரும்ப அடுத்த வீடியோ கைடட் மெடிடேஷன். அடுத்த வீடியோ உங்களுக்கு தியரி கிளாஸ். திரும்ப அடுத்த வீடியோ உங்களுக்கு அஃபர்மேஷன்ஸ். அப்போ இது ஒவ்வொரு தடவையும் நீங்கள் தனியாக போய் உட்காந்துட்டு இந்த வீடியோவை நீங்கள் பார்க்க ஆரம்பிங்க. யாருமே உங்களை டிஸ்டர்ப் பண்ணாமல். இதை நீங்கள் ட்ராவலில் பார்க்காதீங்க, பக்கத்தில் யாராவது இருந்தால் பார்க்காதீங்க. ஒரு தனியாக ஒரு இடம், அமைதியான ஒரு இடத்துல இந்த கோர்சஸை நீங்கள் பார்க்க ஆரம்பிங்க. இது லைஃப் டைம் ஆக்சஸ் தான் உங்களுக்கு. இதை நீங்கள் திரும்ப 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 பார்க்க ஆரம்பிங்க. ஒருவேளை இதை நீங்கள் யூடியூப் மெம்பர்ஷிப்பில் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் பார்த்து நோட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு தடவையும் எடுத்து திரும்ப திரும்ப ரீட் பண்ண ஆரம்பிங்க. ஓகே, நம்ம எபிசோட் 1ல் இன்ஃபினிட் பாசிபிலிட்டிஸ் இருக்குது, மணியை நம்மளால் ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு பிலீவ் கிரியேட் பண்ணுறதுக்கு ஒரு உண்மையான ஒரு விஷயம், இந்த யூனிவர்ஸோடைய ஒரு சீக்ரெட்டை நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, நம்ம எல்லாருமே எபிசோட் 1ல் மீட் பண்ணலாம். அண்ட் உங்களோட ஜேர்னியில் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். மறக்காமல் இந்த வீடியோ பாருங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.